இப்போ அந்த சொன்னனால கொஞ்சம் காட்டு பக்கமாகவே வந்துட்டேங்கம்மா. இங்கே பாருங்க, மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அந்த மாட்டு மேலே பாருங்க, குருவி அழகாக பறந்து போகுது. இது காடு தான். உள்ள அங்கே ஒரு நாய் சுற்றிட்டு இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் ஏரியா, அதுக்கு அந்த பக்கம் வாழைக்காடு எல்லாமே இருக்குதுங்கம்மா. பசங்களாம் விளையாண்டுருக்குறாங்க. வாங்க, அங்கே ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இது சப்பாத்தி கல்லி செடி. இதிலிருந்து சிவப்பு கலரில் ஒரு பழம் வரும். முள் பிடுங்கிட்டு சாப்பிடணும், இல்லைன்னா கையில் குத்திரும். இப்போ பாருங்கள், இங்கே திருப்பூரில் மழை, ரோடெல்லாம் ஈரமாக தான் இருக்குது. நேற்று நைட்டு பூரா மழை. இந்த கையங்காயில் மரம் இருக்கிறவங்க, இந்த செடி இருக்குது இல்லைங்களா, இந்த செடியில் ஒரு பூ வரும். அதான் இந்த நேரம் இருக்குது, காட்டுறேங்க. பூ வரும். பூ வந்துட்டு இதில் ஒரு காய் வர்ற மாதிரி இருக்கும். அந்த காய் வந்து நம்ம காலுக்கு தேய்க்கணுமான்னு தெரியல. ஆனால் இந்த செடி ஒரு வைத்தியத்துக்கான செடி. இது என்னன்னு தெரிஞ்சால் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, மஞ்சள் பூவோட. அங்கே ஒருத்தர் புல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க, பார்க்கலாம். இங்கே மேலே பரண்டி இருக்கிறது பூரா முடக்கத்தான் கீரை. இது கருவேலா மரம். பக்கத்துலேயுமே ஒரு கம்பம், மின்சார கம்பம் இருக்குது. இங்கே வந்து பப்பாளி மரம். இங்கே ஒரு அழகான வீடு. அங்கெல்லாம் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. நிறைய பேர் மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. வாங்க, அவங்ககிட்ட போய் பேசலாம். தாத்தா, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? சோறு சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சரி, நானும் சாப்பிட்டேங்க. நான் இன்னைக்கு காலேஜ் தானே போகிறேன். இங்கே கோயம்புத்தூர். ஆ, பஸ்ஸுக்கு இல்லைங்க, நான் ட்ரெயினுக்கு போயிடுவேன். இப்போ வீடு ஓட்டு தலை கட்டியாச்சு. நீங்கள் மாடுங்க அங்கே மேயுதுங்களா? அங்கே மேயுதுங்களா மாடு? நீங்கள் வெள்ளாடு வச்சுருக்கிறீங்களா? அங்கே வாங்க, அங்கே அந்த தாத்தா இருக்கிறாங்க. ஆ, சரி சரி. போயிட்டுங்களா? பொழுது போக மாட்டேது. ஆ, பொழுது போக மாட்டேது. ம், சரி. அப்படியே மல்ல இருங்க. வாழை மரம் எல்லாமே. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்கு போடுங்க. ஆடு நல்லா சாப்பிடு. வாழையில இலையை மட்டும் அரைக்குங்க. தாத்தா, இது பெரிய கொடி மாதிரி இருக்குது. அது என்ன கொடிங்க தாத்தா? அந்த இலை பெரிய பெரிய இலையாக இருக்குதுல்ல, அது என்ன கொடி? என்ன தாத்தா? சரி சரி. அந்த சைடு முடக்கத்தாங்கிற கொடி நிறையா இருக்குது. அந்த நேரு அதை போய் ஒரு வீட்டு போய் போடுங்க. கொக்கு குச்சி கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்க? கொண்டுட்டு வந்திருந்தா எடுத்து போட்டிருக்கலாம். வணக்கம் மக்களே, அடுத்தது நாம் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த காடு இப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சைடு பூரா டவுன். இந்த வீடியோ எடுக்கிறக்கோசரமே இந்த காட்டுக்கு வந்தேன். இப்போ அங்கே ஒரு தாத்தா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போய் அந்த தாத்தாட்டம் பேசுவோம். அங்கே இன்னும் ஆந்திரா பஸ் போகுது. தெய்வம், மாடு வந்து தெய்வமாக மதிக்கணும். முக்கோடி தேவர்களும் இந்த மாட்டினுள் அடங்கியிருக்கிறார். பாருங்க, இதெல்லாமே ஊசிப்புல். அங்கே ஒரு தாத்தா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க.
எல்லாம் கருவேல மரம். என்ன சரியா வாங்க, அந்த தாத்தா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம். நீ பாருங்க, அந்த சைடு பூரா கருவேல மரம் தான். அதே அந்த பக்கம் 2 பேர் தண்ணி போட்டுருக்குறாங்க, அது வீடியோவில் காட்டல. தாத்தா நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், நீ போய்கிட்டே இருக்கிற. சாப்பிட்டியா? மீனாடு எங்க? மீனா இது ரோஹி கூட்டிட்டு வரலையா? ரோசி குழந்தை வச்சுருக்கோம். ரோஹி என்ன பண்ணிருச்சு? குழந்தை வச்சிருச்சா? எந்த நாய் கூட சேர்ந்துச்சு? அது நாட்டு நாய் தான், இங்கத்த நாய். அப்புறம் அது கிராஷ். இந்த சின்ன ஆடு தான் மீனா. அப்போ அங்கே தார இன்னொரு ஆள் உட்காந்துருந்தது, அங்கே தண்ணி போட்டுருக்குறாங்க. அவர் காண மாட்டிருக்குது அந்த கண்ணையனு. அவர் அந்த பக்கம் தலையறுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அங்கே அந்த தாத்தா தலையறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வெள்ளாட்டுக்கு தலையறுத்துட்டு இருக்கிறாரு. வெள்ளாடு வல்ல ஆனால் தலையறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதான் அதில் வருது வேறு அந்த தாத்தா அங்கே அறுத்துட்டு இருந்தது. அறுத்து கொண்ட போடலாம்னு வந்துட்டு இருப்போம். ஏதாத்தா எதுவும் சாராய பாட்டில் 10 ரூபாயாம ஒன்று? என்ன கதை, என்ன நிலவரம்? அதான் ஒன்று 10 ரூபா தான். 10 ரூபாயா? ஆனால் அந்த கடைக்கு தான் கொண்டு போகணும். பாரு எவ்வளோ நாடு சாராயத்துலேயே